இன்றைக்கி நம்ம முள்ளங்கி எப்படி சீட்ஸ்லேருந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நர்சரியில் கிடைக்கும், நம்ம அதை வாங்கிக்கலாம். ரொம்ப ஷார்ட் டைமில் க்ரோ ஆகக்கூடிய ஒரு வெஜிடபிள் இது. இந்த சீட்ஸ் வந்து நம்ம இப்போ போடலாம். அதுக்கு நம்ம சாயில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சாயில் வந்து நல்ல ஒரு லூஸான ஒரு சாயிலாக இருக்கணும். நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோகோ பீட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், கம்போஸ்ட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவ் டங்க் இல்லைனா கோட் மேன்யூர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாயில் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மண் வந்து நல்லா லூஸாக இருக்க மாதிரி நம்ம இதை வந்து நம்ம க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கண்டெய்னரில் கூட நீங்கள் க்ரோ பண்ணலாம். இப்போ நம்ம சீட்ஸ் வந்து வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 1 inch அளவுக்கு நம்ம டீப்பாக சீட்ஸ் வந்து உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறமா சாயிலால் கவர் பண்ணிக்கலாம். ஒரு சீட்லேருந்து இன்னொரு சீட்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வளர்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ்லாம் தேவைப்படாது. ஒரு சீட்லேருந்து நம்மளுக்கு ஒரு முள்ளங்கி நம்மளுக்கு கிடைக்கும். சீட்ஸ்லாம் நல்லா வச்சிட்டதுக்கப்புறமா நம்ம சாயிலால் கவர் பண்ணி வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி சிவப்பு கலர்லேயுமே இருக்குது. அதிகமான ஒரு சத்து இருக்குது. இதோடைய கீரையிலையுமே அதிகமான சத்து இருக்குது. வாட்டர் நல்லா போட்டுக்கோங்க. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகிடும். சாயில் நல்லா மாய்ஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி தண்ணி மட்டும் தேங்கி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்துடும். செடி வளரும்போது தேவையில்லாத செடி இருந்துச்சு, வீட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு 35 நாளில் வந்து நம்மளுக்கு கிழங்கு வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏதாச்சும் ஃபெர்டிலைசர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போடலாம். இப்போ நல்லாவே க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை ஏதாவது பூச்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நீம் ஆயில் வந்து இதுக்கு போடலாம். இலைகள் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நீம் ஆயில் வந்து ஒரு 5 ml நீங்கள் ஒரு 1 liter வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க. சும்மா மேலே அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் வெயில் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஒரு 60 days நம்மளால் முள்ளங்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிருக்கு. முள்ளங்கி நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இலைகள் தான் ரொம்ப நல்லா நிறைய இருக்க மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நீம் ஆயில் ஸ்ப்ரே தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஒருவேளை ஏதாச்சும் பூச்சி இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். கிழங்கு வந்து நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடணும். ரொம்ப நாள் நம்ம சாயிலில் இருக்க மாதிரி வச்சிடக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா முள்ளங்கி வந்து ஒரு வேளை ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ மெச்சூர் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து எடுத்துடலாம். ஒரு சில பிளான்ட்டில் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வந்துடும். ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுக்க வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு அதில் வந்து சீட்ஸ் கிடைக்கும், நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 days ஆச்சு. நான் ஒரு சில முள்ளங்கியை வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். லைட்டாக நீங்கள் ஜென்டலாக மெல்லமாக இப்படி இழுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும். இல்லைனா சாயில் லூசன் பண்ணிக்கிட்டு கூட நம்ம வந்து எடுக்கலாம். முள்ளங்கி வந்து ஓரளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. ஓரளவுக்கு மெச்சூராக இருக்கிற இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். முள்ளங்கியில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. நம்ம உணவில் நம்ம இதை சேர்த்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வந்து இது கொடுக்கும். இந்த கீரைகளில் வந்து அதிகமான சத்து இருக்குது. பொதுவாக நம்ம முள்ளங்கி வந்து செஞ்சுருப்போம். கீரையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப நல்ல நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கீரையில். நம்ம முள்ளங்கி எடுத்துட்டதுக்கப்புறமா அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதில் நம்ம லீவ்ஸ்லாம் தனியாக எடுத்துக்கலாம். அதை நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.